உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, தாவரங்கள்ல ஒரு தாவரம் வந்து அதிக விலைக்கு விக்குதுன்னா, அது எத எடுத்துக்கிறோம்னா பழங்கள் தான். ஆமா. ஏன்னா, காரணம் என்ன அப்டின்னா, அதுதான் சுக்கிரன். ம். அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல வாசனை உள்ள பழங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, திரட்டி வைத்துக்கிறோம். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வசியத்திற்கு மிக முக்கியமானது தேன், பாதாம், முந்திரி, திராட்சை. அதற்கு அப்புறம் நம்ம எப்போதுமே அரைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தனக்கட்டை. கேள்வி எனக்கு அடுத்து அதுவாக இருந்தது. ஏன்னா ஆ. குங்குமப்பூவும், சந்தனக்கட்டையும் இல்லாமல் குருஜியின் பூஜை இல்லை. கிடையாது. நிச்சயமா. ஓகே. அதற்கான காரணத்த நான் அடிப்படையில சொல்றேன்மா. ம். இப்ப நம்ம பண்டம் போறது அப்படின்றது எதை மையப்படுத்தியது அப்படின்னா, நிலபூத வசியத்தை மையப்படுத்தியதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நிலபூதத்தினுடைய முழு ஆற்றலோடு வளருவதுதான் மரம். ஒரு மரத்தினுடைய ஆரோக்கியத்தை எப்படி வைத்து முடிவு செய்வோம்? நிலத்தினுடைய சத்துக்களை வைத்து முடிவு செய்வோம். மரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த மரம் அப்படின்றது எது? சந்தன மரம். எஸ். காரணம் என்ன அப்டின்னா, இந்த மரம் தான் இன்னைக்கு வந்து விலை உயர்ந்த நிலைகள்ல ஆமா. இருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருமே அரண்மனைகள்லலாம் நீங்க இன்னைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சந்தன மரத்தால் தான் கட்டிலிலிருந்து, ஆமா. ஜன்னலிலிருந்து, உருவங்களிலிருந்து இதுதான் இருக்கும். ஆகையினால், அந்த நிலபூத வசியம் அதிகமாவதற்கு நமக்கு சந்தனக்கட்டை அவசியமாக தேவை.